அருண் சார், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதோ பாருங்க, அவன் வேற ஏதோ கடுப்புல வந்து பேசிட்டு இருக்கான். ஆனா உண்மையாலுமே நாங்க அடிச்சுலாம் புடுங்கல. நேர்மையா உங்க அப்பாட்ட பேசி தான் நாங்க வாங்கணும். அட என்ன சார், நீங்க சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அவரே வந்து பேசுறாரு, இது எப்படி நாங்க பொய்யன்னு எடுத்துக்கிறது? ஓ அப்படியா? சரி, நீங்க அப்படிதான் எழுதுவீங்கன்னா தாராளமா எழுதிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் உண்மை இதுதான் சொல்லிட்டேன், நீங்க நம்பல. சார், இப்படி ஒருத்தர் வந்து நின்று அவர் எங்க கிட்ட இருந்து அடிச்சுதான் புடுங்கினாருன்னு சொல்லவே எப்படி சார் நம்பாம இருக்க முடியும்? இப்ப எங்களை என்ன சொல்ல சொல்றீங்க? ஆமா, நாங்க அடிச்சுதான் புடுங்கணும் அப்படின்னு சொல்ல சொல்றீங்களா? சார் என்ன சார், நாங்களும் அப்படி சொல்ல உண்மையை தான் சொல்ல சொன்னோம். உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு கேக்குறேன், நீங்க உண்மையா ஆன்சர் பண்றீங்களா? கேளுங்க சார், நாங்க உண்மையை தான் சொல்லுவோம். ஏங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், நான் நேர்மையான வழியில் தான் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஆமாம், நாங்கள் தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் பண்ணுறோம். அதையே நீங்கள் தேவையில்லாமல் நோண்டி நோண்டி இவ்வளோ பெருசாக்குறீங்க. விட்டுட்டு போகலாம்ல. இதெல்லாம் ஒரு விஷயம்ட்டு பெரிய நியூஸாக ஹெட்லைனாக போட்டு இப்போ ப்ரெஸ் மீட் வச்சு எதுக்கு இதெல்லாம்? எங்களை பற்றி மக்களுக்கு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் அரசியல்வாதியா இல்லை போலீஸ்காரங்களா இல்லை என்ன? நாங்கள் எங்கள் பிஸ்னஸை பார்க்குறோம், அவ்வளோதானே. சார், உங்களை பற்றி நியூஸ் வந்திருக்குன்னா அப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுப்பாங்கல்ல. யாரு, மக்களா இல்லை நீங்களா? சார் தேவையில்லாம பேசுறீங்க, நாங்க யார் தெரியும்ல. அதை தாங்க நானும் சொல்கிறேன். நீங்கள் யார், எவ்வளோ பெரிய ஆள், ப்ரெஸ்ஸு, எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம். உங்களுக்குலாம் ஈஸியாக பெர்மிஷன் கிடச்சிரும். ஆமா சார், அது எங்களோட டியூட்டி. நான் இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் யாரோட ஆஃபீஸையும் அடிச்சு பிடுங்கலை. நேர்மையாக காசு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். லீகலாக தான் எல்லாமே நாங்கள் மூவ் பண்ணியிருக்கோம். இப்படி வந்து புதுசாக பிரச்சனை பண்ண வேண்டாம். ஆமாங்க, இது எங்களோட பர்சனல் லைஃப் தானே. நாங்கள் எங்களுக்கு பிடிச்சவங்களை லவ் பண்ணுவோம், மேரேஜ் பண்ணிப்போம், அது எங்கள் இஷ்டம் தானேங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை பற்றி கேட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டில் அப்யூஸுன்னு பேரில் எவ்வளவோ நடக்குது, கொடுமைகள் நடக்குது. தயவு செஞ்சு அதை பற்றி பேசி கொஞ்சம் அதை பெருசாக்கி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? எங்களுதுலாம் ஒரு விஷயமே இல்லை. இன்னைக்கு எங்களை பற்றி பேசுவீங்க, அடுத்த நாள் இதோ எங்களை கம்ப்ளைண்ட் பண்ண வந்தானே அவனை பற்றி பேசுவீங்க. டேய், இங்க என்ன பண்ற? அப்பா. சார், சந்துரு சார், நீங்கள் என்னங்க? இருடா, உனக்கு இருக்கு. சார், இவர் உங்கள் சன்னா? அவர் வந்து இவங்க கம்பெனி அடிச்சு பிடிங்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு, அது உண்மையா? அது உங்களோட கம்பெனியா? ஆமாங்க, அது என்னோட கம்பெனி தான். ஆனா இவர் ஒன்றும் அடிச்சுலாம் பிடிங்கல. என்ன சார் சொல்கிறீங்க? லீகலாக எனக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாரு. இதில் மற்றபடி எந்த ஒரு அடிதடியும் நடக்கல. ஆனால் சார், உங்கள் சன் வந்து அவர் அடித்து வெளில தூக்கி போட்டதா சொன்னாங்க. சார், வாயை திறந்து பேசுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏங்க, உண்மை என்னன்னா என் பையனையும் பொண்ணுங்களையும் நம்பி தான் அப்படி ஒரு ட்ரேடர் சைன் வச்சு கொடுத்தேன். ஆனால் அவங்க ஒன்றும் பெருசாக பிஸ்னஸில் கவனம் செலுத்தலை. அதை தவிர மற்றது எல்லாத்துலேயும் கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. என் பையனை பற்றி நானே இப்படி சொல்லக்கூடாது தான், என்ன பண்ணுறது, சூழ்நிலை அந்த இடத்துல கொண்டு வந்து நிற்க வச்சிட்டான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நானும் என்னை நம்பி அந்த ட்ரேடர்ஸை ஃபுல்லாக இவங்ககிட்ட தான் படித்தேன். கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லை, லாஸ்ட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் இவங்க வந்து கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். இதில் என்ன இருக்குது? அப்போது உங்கள் பையன்? என்னோட பையன் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கான் போல. இவங்க டேக் ஓவர் பண்ண போற அன்னைக்கு இவன் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட தொலை பண்ணிட்டு இருப்பான் போல. அதனால அடிச்சு தொலைத்திருப்பாங்க. அதையும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் நடந்தது, போதுமா? சார், நீங்கள் என்ன சார், யாரோ 4 பசங்களுக்காக உங்கள் பையனை விட்டு கொடுத்து பேசுகிறீங்க, அதுவும் ப்ரெஸ் மீட்டில் வந்து? பையனா இருந்தா என்னங்க, இல்லை மற்றவங்க இருந்தா என்ன? அவனுங்களை பாருங்க, இந்த வயசுலயே ஒரு 6 பேரோ 7 பேரோ ஒத்துமையா இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறானுங்க. நானும் தான் ஒருத்தனை பெற்று வச்சிருக்கானே. எதுலையுமே ஒரு கவனம் செலுத்தி வேலை செய்யவே மாட்டேங்குது. எப்பதான் அவனுக்கு கத்துக்க போறானோ தெரியல. உண்மை இருக்க பக்கம் நான் நிக்கிறேன், அவ்வளவுதான். சார், சந்துரு சார், உண்மையாலுமே நீங்கள் கிரேட் தான் சார். சரி, இதான் உண்மை, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் கிளம்புறேன். டேய், வா போலாம். உன்னால என் மானமே போகுதுடா. இன்னும் என்னென்னதான் பண்ண போறியோ தெரியல. வந்து சேரு சீக்கிரம், இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சார் சந்துரு சார், ஒரே நிமிஷம். உங்கள் பையன் யாரும் சொல்லி கொடுத்து தான் இங்கே வந்திருக்கான். யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம், கேட்டு சொல்கிறீங்களா? டேய், கேக்குறாங்கல்ல, சொல்லு. அது அது வந்து நானே தான். உண்மையை சொல்றியா இல்ல கையை உடைக்கட்டுமா? சரிப்பா சொல்லிடுறேன். ரம்யா தான் என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன ரம்யாவா? மீடியாவில் பெரிய ஆங்கரிங்கில் இருக்காங்களே, அவங்க தானே? அருண் சார் உங்களை கூட பேட்டி எடுத்தாங்களே, அவங்க தானே? ஆமா, அவங்களே தான். சார், சந்துரு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், கரெக்டான நேரத்தில் வந்து பேசுனீங்க. பரவாயில்லப்பா, உங்க ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு, அதனால தான் நான் வந்தேன். சரி, இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். இப்போ என்ன, உங்கள் டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? எல்லாம் ஓகே தான் சார். எதுக்கு சார் ரம்யா தேவையில்லாம உங்க விஷயத்துல தலையிட்டு இவ்வளவு பெரிய விஷயம் ஆக்குறாங்க?
அதை நீங்க அவங்க கிட்ட தானே போய் கேட்கணும், எங்க கிட்ட கேட்டு என்ன யூஸ்? ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி ஓகே, தேங்க்ஸ். நாங்கள் கிளம்புறோம். சார் அந்த உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அவ்வளோதானே, இதோ இப்போ வருவாங்க. சக்தி, எல்லாரையும் கூட்டிட்டு வா. இதோ இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சார் உங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? தாராளமா. சார் நீங்க என்ன அங்கேயே நிற்கிறீங்க, வாங்க நீங்களும். அட வேணாம் தம்பி, பரவாயில்ல, நான் இங்கே நின்றுக்கிறேன். அட வாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு பொறுமையாக பதில் சொன்னதுக்கு. எப்படியோ மச்சான், இந்த ப்ரெஸ் மீட் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. ஆமாண்டா, கடைசியில் ரம்யாக்கே திரும்பிச்சு பாரேன். அவளுக்கு தேவைதான், எதுக்கு தேவையில்லாம நம்ம விஷயத்துல மூக்க நினைக்கிறேன். உன் மேலே அவ்வளோ லவ் போலடா. டேய், இதை மட்டும் ஆத்தி கேட்டிருக்கட்டும், மவனே நீ செத்துருப்படி. ஐயோ ஆமாம், அவன் மட்டும் கேட்டா அவ்வளோதான் நான். டே விக்ரம், இன்னும் என்னடா இந்த ஃபைல் அப்படி பார்க்குற? டேய் மச்சான், நம்ம எப்பவுமே நல்லா படிச்சு பார்த்துட்டு தான்டா சைன் பண்ணோம். திடீர்னு ஏதாச்சும் வில்லங்கம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை. சத்தியமாக சொல்கிறேன் விக்ரம், உன்கிட்ட இருக்க பொறுமைலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆமாண்டா, விக்ரம் எப்பயுமே எப்படி சொல்றது, கேர்ஃபுல்லாக இருப்பான், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. டேய், இந்த சிவாக்கு என்னடா ஆச்சு இன்னைக்கு? டே சிவா, சிவா, டே சிவா, டே சிவா. டேய் சிவா, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? எதுவும் இல்லையே, என்னாச்சு? ஏன் நடிக்காத. அம்மா சரி, நாங்கள் இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம் சொல்லு. அதுவா, அது ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அது தெரியுது சார், என்ன பேசிட்டு இருந்தோம்? அந்த ஐயோ, அவன் யாரு? பிரதாப்பா, அவனோட அப்பா வந்து பேசினாரே, அதுதானே? அப்போ சாரோட மைண்டிங் இல்லை, என்ன யோசிச்சுட்டு இருக்க இப்ப நீ? அது அது வந்து என்னன்னா, நம்ம ரொம்ப இழுக்காம சொல்றியா சீக்கிரம்? டி, எனக்கு இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாள் ரேஷ்மா, எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா. ஏன்டா, ஏன் நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன? இல்லை மச்சான், நாங்கள் வேற என்னவோ நினச்சோம், இப்படி சொல்லிட்டேன்னு யோசிக்கிறோம், அதானடா? என்ன நினச்சிங்க? நீ எந்த பொண்ணுக்கிட்டே அட்டாச் ஆக மாட்டல, அதனால உனக்கு பொண்ணுங்களே பிடிக்காதோன்னு நினச்சோண்டா. அடப்பாவீங்களா, நாங்கள் கூட உனக்கு ஒரு நல்ல பையனாக தான் தேடணும்னு நினச்சோம். பரவாயில்ல, பொண்ணையே பிடிச்சிட்டேன். டே ஏன்டா, ஏன் இப்படி? நீ நடந்துக்கிறத பார்த்தா எங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு. டே மச்சான், என்ன உண்மையாலுமே உனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கா என்ன? ஆமாண்டா, அது என்னவோ தெரியல, பார்த்ததும் பிடிச்சிச்சு. சரிடா சரி. ஏன்டா, அவன் நல்ல பொண்ணு இல்லையா என்ன? இல்லைடா, நல்ல பொண்ணு தான். என்ன யோசிக்க தெரியாமல் முடிவெடுத்து சில விஷயத்தில் போய் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறா. அப்போ நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா? நீ ட்ரை பண்ணு, செட் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம், இல்லைனா செட் பண்ணி விட்டுறோம்டா உனக்கு, சரியா? தேங்க்ஸ்டா மச்சான். சரி பள்ளி தெரியுது, வாயை மூடு. யாரு உள்ள வரலாமா? எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? பாரதி. என்ன கூட்டமா உட்காந்து ஜாலியா கதை பேசிட்டு இருக்கீங்க போல. ஆமா, என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? ஏண்டா, நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்க வேலை செய்யறோம், நீங்க என்ன இங்க ஜாலியா இருக்கீங்க? பேசுவேன். ப்ரெஸ் மீட்டில் பிடிச்சி கிளின்னு கிழிக்கிறாங்கலாம், அது எல்லாத்துக்கும் சமாளித்து பதில் சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம் பார்த்தியா? பேசுவேன். அட ஆமா இல்ல, நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன், சாரி. ஆமா என்னாச்சு? சிம்பிளாக கூலாக ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. அப்பாடி, நல்ல வேலை. வந்த ப்ரெஸ் மீட் எல்லாம் ரம்யாக்கே திரும்பிட்டாங்க, தெரியுமா? என்ன சொல்றீங்க? அட ஆமாண்டி, இனிமே ரம்யா வச்சு செய்ய போறாங்களாம். ஆமா, அந்த பிரீத்தி எங்க? இன்னைக்கு அவ ஆபீஸ்க்கே வரல. ஓ அப்படியா? சரி, என்ன வேலை முடிஞ்சுதா இல்லை எப்போ முடியும்? வேலைலாம் முடிஞ்சிருச்சு. ஆத்தி, உண்மையாவா? அட ஆமா, முடிஞ்சிருச்சு, அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். ஆமா, எங்க மத்தவங்கலாம்? ரேஷ்மா என்ன பண்றா? ஆமா, இது என்ன புதுசா சிவா நான் ரேஷ்மாவை பத்தி கேக்குறாரு? அது ஒன்றும் இல்லை ஆத்தி, அவனுக்கு அவளை பிடிச்சிருச்சான். ஓ சிவா, நடத்து. ஆனா ஒரு நிமிஷம் இரு, உனக்கு பொண்ணுங்களெல்லாம் பிடிக்குமா? இப்ப எதுக்கு எல்லாரும் ஒன்னா சிரிக்கிறீங்க? நான் என்ன அப்படி தப்பா ஏதாவது கேட்டேனா என்ன? அடி பாவி, நீ உங்க கூட சேர்ந்து என்ன எத்தனை நாளா அப்படியே நினைச்சிட்டு இருந்த? இல்லப்பா, அப்படி இல்ல. நீ எப்பயும் பசங்க கூட தான் நான் பார்த்துருக்கேன், அதிகமா பொண்ணுங்க கூட எல்லாம் பார்த்ததே இல்லையா, அதான். ஏண்டி, நான் கூட பொண்ணுங்க கிட்ட பேசியிருக்கேன். இந்த நிதிஷ் இருக்கானே, அவன்லாம் பேசுனது கூட கிடையாது. ஏன் அவனை அப்படி சொல்றது? அவர்தான் நிக்கி லவ் பண்றாரு.
இதுக்கு மட்டும் நல்லா பேசுங்க. சரி சரி விடுங்க. ஏன் அப்படி பையனை லவ் பண்ணா என்ன தப்பா என்ன? சேச்சே அப்பெல்லாம் நாங்கள் சொல்லுவோமா? அப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் யாரை லவ் பண்ணியிருந்தாலும் நாங்கள் சேர்த்து வச்சிருப்போம். ஆமாண்டா மச்சான், ஃப்ரீயா விடு. டேய், நான் உங்க எல்லார் லவ்வுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஒழுங்கா என்ன ஹெல்ப் பண்றீங்க சொல்லிட்டேன். சரி சரி, ஹெல்ப் பண்றோம். சரிப்பா, நானும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எப்போ வேணாலும் யார்கிட்டயே சொல்லணும்னு சொன்னீங்களே, சொல்லிக்கோங்க. நான் கிளம்புறேன். ஏய், மதியானம் சாப்பிட்டீங்களா இல்லையாடி? இல்லை சாப்பிடல. சாப்பிடாம ஒர்க் பண்ணனால தான் சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணட்டுமா? சாப்பிட்றீங்களா? இல்லை, நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே கேண்டீன்லேயே போய் சாப்பிட்டுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு பெருசா பசி இல்ல. நீங்கள் எங்களை சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாம இருக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் போய் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்குறோம். அப்புறம் சக்தி எடுத்த முடிவு கரெக்ட் தான். நாங்கள் எல்லாருமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டோம். அதான் தெரியுமே, இனிமே சார் தான் எல்லாத்தையும் பாத்துக்க போறாரு. டே ஏதோ தெரியாதனமாக ஒரு தடவை கரெக்டாக முடிவு எடுத்துட்டேன். அதுக்காக எல்லாம் அப்படியே வருமா? அதெல்லாம் வரும்டா. இனிமே நீ தான் அதெல்லாம் பாத்துக்கிற, சரியா? மச்சான் என்ன போய் நம்புறீங்களே. டேய் மச்சான், நீ எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கடா. அதுவே உனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதனால நீ தான் கரெக்டா பண்ணணும், புரியுதா? சரி சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன் மச்சான், இந்நேரத்துக்கு அந்த ரம்யா ரூம்குள்ளே அடைஞ்சு கிடப்பான்னு நினைக்கிறேன். இன்னுமா அவளுக்கு ஒரு நியூஸ் போக வந்திருக்கோம். அதெல்லாம் போயிருக்கும்டா. சரி, அந்த பிரீத்தியை பேசாமல் ஆஃபீஸ் விட்டு தூக்கிடலாமா? அட நீ வேற, நாங்க அதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா இந்த பாஸ் இருக்கார்ல, இந்த கம்பெனியோட மேனேஜர், அவர் என்ன பண்ணிட்டாரு, பிரீத்தியை லவ் பண்ண மோகத்தில் 1 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு 3 வருஷம் போட்டு வச்சிருக்காரு. 3 வருஷத்துக்கு அவளை நம்மளால அனுப்பவே முடியாது, அவளாலையும் விட்டு போக முடியாது. ஓ, அதனால தான் சார் ஃப்ரெண்டே தெரிஞ்சிருக்காளா? ஆமாண்டா மச்சான், ஆல்ரெடி அவளுக்கு அக்ரிமெண்ட் முடிஞ்சிருக்க வேண்டியது தான். இப்படி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா போல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ரம்யா, என்னடி ரம்யா இப்படி ஆயிடுச்சு? அதான் பாரு, முழுக்க முழுக்க எல்லாரும் இப்போ என்னதான் குத்தம் சொல்கிறாங்க. நீ நியூஸில் அப்படி ஒரு நியூஸை போட்டதுனால தான் பிரச்சனையே. நீ எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே என்னை திட்டுறாங்க ஃபோன் பண்ணி. இப்போ என்ன பண்ணுறது? எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வருது? எனக்கு யாரோ ஃபேக்காக நியூஸ் சொல்லியிருக்காங்க. சாரி, இந்த இன்ஃபர்மேஷன் தப்பாக போயிடுச்சு, அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சும்மா ஒரு நடிப்புக்கு சொன்னால் போதும், விட்டுருவாங்க. ட்ரெஸ் எல்லாரும் மறந்துடுவாங்க. இதில் விஷயம் என்னன்னா, நான் தான் எப்படி தெரிஞ்சுது? அதான் அந்த அவன் யாரு, பிரதாப்பா. நீ அவனை நம்பியிருக்கவே கூடாது. நீ தான் தேவையில்லாம ஃபோன் பண்ணி போய் அங்கே சொல்லுன்னு சொன்னேன். அவனும் போய் சொன்னான். நல்லா அவங்க அப்பா வந்து உண்மையெல்லாம் கொட்டிட்டு போயிட்டாரு. இனிமேல் நம்ம என்ன நியூஸ் போட்டாலும் அவன் மேலே ஒரு பேரும் வராது. ஆமாம் பிரீத்தி, அந்த ரேஷ்மா எப்படி ஏதாச்சும் நீ பேசுகிறப்ப ஏதோ ஒட்டு கேட்டாலா என்ன? சேச்சே இல்லை, அவன் அந்த நேரத்தில் வருஷா கூட இருந்தான். ஓ, யார் அந்த வருஷா? விக்ரமோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ, அந்த விக்ரமோட ஆளா? அப்போ எல்லாம் ஃபேமிலியாக இருக்காங்க. அது யாருமே கேட்குற அந்த கொடுமையெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல. ஒன்று ரொமான்ஸ் பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டு, அப்பா கடுப்பாக எரிச்சலாக இருக்குது தெரியுமா? விடு பிரீத்தி விடு. இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் ஆறட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய அப்பா வைக்கிறேன். எதுக்கும் நீ ரேஷ்மா கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு, புரியுதா? சரி. ஆமாம், உன்னையே இன்னும் வேலையை விட்டு தூக்காமல் இருக்காங்க? அட ரம்யா, உனக்கு விஷயம் தெரியாதா? ஆக்சுவலாக நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு என்னால் அந்த ஆஃபீஸ் விட்டு வெளில வர முடியாது. ஓ, சூப்பர் தான். ஏதோ அந்த சொட்டையை கொஞ்சம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டதுனால அதை என்னால் பண்ண முடிஞ்சது. எங்கே என்னை வேலை விட்டு தூக்கிடுவாங்கன்ட்டு அதை பண்ண வச்சேன். பத்தியா கடைசியில் அது இப்போ யூஸ் ஆகுது. லாஸ்ட்டாக அவர்கிட்ட பழகிட்டு இருந்தல, அப்போ கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டேன். நீ பண்ணதுலேயே இதுதான் பிரீத்தி, நல்ல வேலை. நீ அங்கேயே இருக்க. அங்கேயே இருந்து என்ன நடக்குது எனக்கு அப்டேட் கொடு, சரியா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இருக்குது கச்சேரி. ஒவ்வொரு ஜோடியாக தூக்குறேன் பாரு.